உயர்நீத்து 108 சாதிகளுக்காக பிற்படுத்தப்பட்ட எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட என்கின்ற ஒரு பட்டியலை உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க சமூகம் தான் நம்முடைய வன்னியர் சமூகம். அப்படிப்பட்ட சமூகம் சாதிக்காக மட்டும் போராடவில்லை, தமிழுக்காக போராடியது, தமிழ் இனத்தினுடைய அரசியல் விடுதலைக்காக போராடியது, சாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்தது. அதுதான் இன்னைக்கு மேடையில பட்டியல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர்கள் நம்முடைய பொற்குடியம்மா மாதிரி, நீங்க ஜெயமூர்த்தியா மாதிரி எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் மேடை அலங்கரித்திருக்கிறோம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் இங்க இருக்கோம். அரசியல் கட்சிகளை கலந்து நம்ம வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா சமயங்களை கடந்து இங்க கடா ரஹீம் அந்த மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் இங்க வந்திருக்கிறோம். அப்படி நமக்குள்ள சாதியை கடந்து, மதத்தை கடந்து, அரசியல் வேறுபாடுகளை கடந்து இப்பொழுது நாம் தமிழராய் இந்த சமூக நீதி தளத்தில் சாதிகளுக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை தகர்த்து சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக அனைத்து சமூகத்திற்கும் சமமான சமூக நீதியை வலியுறுத்ததான் இப்ப நாம இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் நடக்கிறோம். இது தேர்தல் நெருங்கி வருகிறது, ஒரு அரசியல் கூட்டு இயக்கம். ஆகவே என்கின்ற பார்வையில் நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு கணக்கில் இந்த இயக்கம் தோன்றியதே இடஒதுக்கீட்டுக்காக தோன்றிய இயக்கம் தான். இந்த இயக்கம் தோன்றி வாழ்நாளெல்லாம் போராடிய ஒரே இயக்கமும் நம்முடைய இயக்கம் என்பதனால் முழு தகுதியை பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் தலைவர் மருத்துவரை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இது வெற்றியடைய செய்ய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் உடனடியாக இந்தியா முழுக்க சாதிகளை வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு பணியிலும் உரிய ஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி